புர்ஜ் கலிஃபா உள்ளே இருக்கும், துபாய் மால் உள்ளே இருக்கும். மால் வெளியே வீடியோவே எடுக்கல, மறந்துட்டோமே. வந்து எடுத்துக்கலாம், ஃபவுண்டைன் ஷோ வரும்ல, அப்போ எடுத்துக்கலாம். இந்த துபாய் மால் வந்து ஃபீனிக்ஸ் மால், நம்ம சென்னை ஃபீனிக்ஸ் மால் மாதிரி 4 மடங்கு பெருசு, 4லேருந்து 5 மடங்கு வரைக்கும் பெருசு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம புர்ஜ் கலிஃபா 154 அந்த ஃப்ளோருக்கு போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக டிக்கெட் எடுத்து புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் 154 ஃப்ளோருக்கு வாங்க போகலாம். டிக்கெட் செக் பண்ணிட்டாங்க. டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து புர்ஜ் கலிஃபாவில் வந்து 3 இருக்குது, சில்வர், கோல்டு, பிளாட்டினம் அப்படின்னு 3 டிக்கெட்ஸ் இருக்குது. நம்ம புக் பண்ணது வந்து பிளாட்டினம். இதில் தெரியும் பாருங்கள், இதில் கொஞ்சம் தலைக்கீழாக தெரியுது, பிளாட்டினம். யார் என்ன டிக்கெட், ஏதாவது என்ன ஃப்ளோருக்கு போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில்வர், கோல்டு, பிளாட்டினம் அப்படி இருக்குது. நம்ம வந்து இருக்கிறதே டாப் போகிறோம், அதாவது 154. அதனால் நம்ம வந்து பிளாட்டினம். இங்கே பாருங்கள், அம்பரிஷ் குட்டி போட்டிருக்கான் பாருங்கள், பிளாட்டினம். இதிலே கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, டைமண்டா சாரி கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம் 3 இருக்குது போல். சில்வர் இருக்கான்னு தெரில. நம்ம புக் பண்ணியிருக்க ஃப்ளோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கோல்டா, டைமண்டா, பிளாட்டினமா அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். நம்ம புர்ஜ் கலிஃபா வந்து மினி வெர்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன், அழகாக இருக்குது. இது தானேங்க புர்ஜ் கலிஃபா, இது உள்ள தானேங்க போக போகிறோம். நம்ப மாட்டோம். இதில் போயிட்டு நம்ம 154 ஃப்ளோரை மட்டும் சும்மா கை வச்சுட்டு வந்துடுவோம். அதான் புர்ஜ் கலிஃபா. சரி உள்ளே போ பார்ப்போம், உள்ளே போ. க்ளீனாக இருக்குங்க, ஒரு சின்ன தூசி துருப்பு கூட பார்க்க முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மெயின்டெனிங் சூப்பராக பண்ணுறாங்க. உள்ளே ரோடு எல்லாமே இங்கே கூட இல்லை, எல்லாமே அப்படி தான் இருக்குது. கீழே பாருங்க, வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், லிஃப்ட்லேயே எந்த ஃப்ளோர் வருதுன்றது தெரியுது. ஃப்ளோர் நம்பர் 154. டாப்பில் வந்துருக்கும். இல்லை 360 டிகிரிஸ் வியூ ஃப்ளோர். கீழே வந்து பார்க்கும்போது பெரிய பில்டிங் ஆச்சு, இப்போ மேலே வந்து பார்க்கும்போது எல்லாம் சின்ன பிள்ளைங்க நம்மளுக்கு. நம்ம பிளாட்டினம் புக் பண்ணிருக்கிறதால நமக்கு இங்க வேர்க்கல்லையும் கொடுத்துட்டாங்க. கிரவுண்ட்னஸ் வெல்கம். பசிக்குது வந்ததுமே. ஈமார் அப்படிங்கிறது எல்லா பில்டிங் மேலேயும் ஈமார்னு எழுதியிருக்குல்ல. இங்கேருந்து சின்ன அது காமிங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. காட்டுறது ஈமார்னு எழுதியிருக்கா. இந்த ஈமார் என்ன அப்படின்னா துபாய் கவர்மெண்ட்டோட பில்டிங் அப்படின்னு அர்த்தம் போல. எல்லா பில்டிங்ஸ் மேலேயுமே ஈமார் தான் போட்டிருக்கேன். அப்படியா? இந்த பில்டிங் பாருங்களேன், இங்கே எல்லா பில்டிங்குமே இங்கே நமக்கு சின்னதாக தெரியுது. ஏதோ இந்த அட்டையில் செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு எல்லாமே. ரெண்டு பில்டிங்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்விம்மிங் பூல். கிட்டத்தட்ட அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஒரு 60-70வது மாடியில் இருக்கும். எவ்வளோ அழகா 2 பில்டிங்கையும் கனெக்ட் பண்ணுறது. இது ஹெலிபேட்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது ரவுண்டில் தெரியுது. அப்படியா? ஹெலிகாப்டர் நிற்கிற இடம் அந்த ப்ரவுன் பில்டிங். அது பக்கத்தில் ஏதோ குச்சி மாதிரி இருக்கு, அது என்னது? அது தெரியல, டி ஷேப்ல இறங்கதா மிஷினான்னு தெரியல. ஆனால் அது ஹெலிபேட். மேலே அது ரவுண்டா மேலே இருக்குல்ல. ஆமாம், ஃபுல்லாக பீச்சு. எப்படி துபாய் வந்து எப்படி குட்டியாக இருக்குது பாருங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, வேற லெவல். கீழே கார் போகிறதெல்லாம் பாருங்க, இந்த குட்டி பொம்மை காருங்களை நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குல்ல. டிராஃபிக் டைம் டிராஃபிக் இது பாருங்க, ரோட்ல பாருங்க. பா எவ்வளோ ரூட் இது பண்றாங்க. எல்லாம் சுற்றி பாருங்க, எல்லாமே ஈமார் தான். நம்ம வந்து டாப் 154 சொல்லும் போதே நடுங்குது. 5th ஃப்ளோரில் நின்று கீழே பார்த்தாலே தலை சுத்தம். நம்ம 154ல் நின்றுட்டு கீழே பார்க்குறோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க புர்ஜ் கலிஃபாவில். நெக்ஸ்ட் 153 போகிறேன். 153 போகிறோன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாமா, பால்கனி வரைக்கும் போகலான்னு சொன்னாங்க. அதுக்காக வா போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே எமிரேட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். எமிரேட்ஸ் ஃப்ளைட்
இது வந்து 338 ஆடா. அது மாடல் நம்பர் 380 ஆடு 350 கிராம்ஸ். 350 கிராம்ஸ் அப்படின்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட 10,000 வந்து. இதுவா? சூப்பராக இருக்குது. எமிரேட்ஸ் லோகோ, அவங்க லோகோ. அப்படியே மேஷ்மெலோ, சாக்லேட்ஸு, நட்ஸு, பக்லவா, இது டோனட்டு. புர்ஜ் கலிஃபால டிக்கெட் புக் பண்ணதுக்கு நமக்கு இது காம்ப்ளிமெண்ட்ரியா இது டீ, காஃபி, ஜூஸ், ப்ளஸ் ஸ்வீட்ஸ். ஃபுல்லாகவே ஸ்வீட்ஸ். ஸ்வீட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. பக்லவா, கேக்கு, சீஸ் கேக், கேண்ட்ரி கேக், சீஸ் கேக். அந்த சைடும் இருக்குது பாருங்க. இந்த சைடு இருக்கு. போய் பார்க்குறேன். இந்த சைடு என்ன இருக்குன்னா நேம் இது சிக்கன் அண்ட் பெப்பர் ஃபுட் சாண்ட்விச், கிரில்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் டொமேட்டோ, சாக்லேட். சாப்பிடு. எனக்கு வேணாம். அம்மா என்ன கொடுத்துரு. எனக்கு வேணாம். என்ன சாப்பிட்றீங்க? டோனட்டா? இதில் ஒரு பேர் கூட தெரியல எனக்கு. டேட்ஸ் கூட தான் தெரியுது. அம்பரிஷ் குடிங்க பார். வால்நட், கிரேப்ஸ். நான் ஆப்பிள் ஜூஸ் கேட்டா இந்த ஆப்பிள் ஜூஸை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆப்பிள் ஜூஸ் நடி. சரி, அம்பரிஷ்க்கு அதனால அது வேண்டாம்னு சொல்லிட்டான்னு பால் கேட்டிருக்கோம். நான் வந்து கேப்புச்சினோ சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் அப்படியே இருட்டாகுது. ஏன்னா 7 மணி ஆகுது. 7 மணிக்கே துபாய் வந்து எப்படி வெளிச்சமா இருக்கு பாருங்க. 7 மணி ஆகுது, ஆனால் வெளிச்சமா இருக்கு. அப்புறம் ஸ்நாக்ஸ் டைம், டீ டைம். இன்னொரு 1 ஹவர். என்ன பக்லவாவா? அது பக்லவா குப்தா பவன் பக்லவா மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வந்து 154ல இருந்து அப்படியே இறங்கி 152க்கு வந்துட்டோம். 152 எவ்வளவு காத்து மடிக்குது. செம காத்து அடிக்குது. பால்கனி. நம்ம அப்படியே பால்கனில வந்து பார்க்கலாம். அப்படியே கிட்ட என்ன பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமா. துபாயோட ஃபுல் வியூ இருக்கு. வேற லெவல்ல இருக்குங்க. நான் கீழ பாருங்க அவ்வளவு ஹைட்ல இருக்கு. கிளாஸ்ல இருந்து பார்த்ததால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம டைரக்டா பால்கனில இருந்து பாக்கும்போது அப்படியே நேச்சுரலா ஏதோ ஒரு சீனரி பின்னாடி இருக்க மாதிரி தெரியுது. கிராபிக்ஸ்ல இந்த ஃப்ளோர் இவ்ளோ ஹைட் இதுக்கு மேல இன்னும் இருக்கு. இதெல்லாம் என்னது? அத நம்ம இருந்தது தான். இல்ல அப்படியா? ஆமா நம்ம இருந்தது தான். நம்ம வந்து 2 ஃப்ளோர் தான். அதுக்கு மேலே 4 ஃப்ளோர். தெரியல, அது என்னன்னு தெரியல. நம்ம வந்து 154 அதுக்கு மேலே இவ்ளோ ஃப்ளோர் இருக்கே. தெரியல என்னன்னு தெரியல. டாப்பே 154 வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. இங்க மேல இருக்கிறதால செம்ம காத்து அடிக்குதுங்க. ட்ரெஸ் ஓகே. எல்லாம் தூக்குது. நிக்கவே முடியல. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சரி போலாமா? நேச்சுரல் காத்து அப்படியே வானத்துல இருந்து நமக்கு நேச்சுரலா டாப்ல இருக்கிறதால நமக்கு செம்ம அடிக்குது காத்து. பாஸ் அடிக்குது. சரி போலாமா? இன்னும் 5 நிமிஷம் தான் இங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம கிளம்பலாம். டைம் ஆச்சு. துபாய் கிட்டத்தட்ட 7:30 ஆகுது துபாய் டைம்க்கு. நம்ம ஊர் டைம் பாத்தீங்கன்னா இப்போ 9 மணி. எப்படி இருக்கு பாருங்க சிட்டி. இப்போ வந்து இங்க ஃபவுண்டைன் ஷோ நடக்க போகுதுங்க. ஆமா, இதுல நடக்க போகுது. ஸ்விம்மிங் பூல்ல அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு தண்ணி க்ளீனா இருக்கு பத்தியா ஃபர்ஸ்ட். இங்க ஃபவுண்டைன் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் புர்ஜ் கலிஃபால லைட் ஷோ போடுவாங்க. மோடி லைட் ஷோ இருக்கு, அதே போட போறோம். அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. வேற லெவலா இருக்கு. ஃப்ளோட்டிங் போகுது. போட் போறாங்க. இது தனியா பே பண்ணணும். பேமெண்ட் பண்ணலாம். சும்மா ஒரு போட் மாதிரி போறாங்க. நம்ம தான் நேத்து க்ரூஸ்ல போயிட்டோம். நம்ம க்ரூஸ்ல போயிட்டு வந்துட்டோம். இது நார்மல் ஹேண்ட் போட் மாதிரி போல. அப்படியே சுத்தி காமிங்களா. காமிச்சனே. எங்க பார்த்தாலும் இமார். எத்தனை இமார் இருக்கு. புர்ஜ் கலிஃபாவே இமார் தான். அப்பா புர்ஜ் கலிஃபா. அவ்வளோ மேலே தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்தோம்? மேலே டாப்ல இருந்தோம். டாப்ல இருந்தோங்க. நம்ம வீடியோல காமிச்சல 154th ஃப்ளோர். நம்ம டாப் போனோம்ல. ஹையஸ்ட் டாப். இங்க இருந்து பார்த்தாலே எனக்கு தலை சுத்துது. அவ்வளோ ஹைட்ல இது. இப்படின்றதுக்குள்ள போயிட்டோம் நாங்க. 1 மினிட்ல போயிட்டோம். இவ்வளோ ஹைட் இது. கொஞ்ச நேரத்துல பெருசு. இங்க தான் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும்.
காலி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ வீடியோஸ் எடுத்துட்டே ஆமா. மொபைல்ல நிறைய ஷார்ட்ஸ் வரும். ஆமா. ஒன் பை ஒன்னா. கண்டிப்பா நீங்க புர்ஜ் கலிஃபா வந்து வேற மாதிரி பார்த்திருப்பீங்க எங்க வீடியோ மூலமா. நிறைய பேர் வந்து இதோட டீடைல்ஸ், டூர் பேக்கேஜ் டீடைல்ஸ்லாம் சொல்லுங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்றீங்க. கண்டிப்பா அதெல்லாம் ஒரு vlogல நான் அப்லோட் பண்றேன். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். டைமும் கரெக்டாக 9:30 ஆயிடுச்சு. நம்ம கிளம்ப போகிறோம். இந்த vlog கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.